Hello everyone, welcome to Avis Lifestyle. நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி கையில் ஒரு நியூஸ் பேப்பரோட ஆரம்பிக்கும் போது அந்த நாளே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக போகும் இல்லைங்களா? அந்த ஃபில்டர் காஃபி தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் காஃபி ஃபில்டர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேங்க. இதில் என்னென்ன பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த பஞ்சர் இருக்கும். இதுதான் நம்ம காஃபி பவுடர் போடும்போது அந்த டிகாஷனை நம்மளுக்கு கீழே இறங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்க கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி உங்களுக்கு டிகாஷன் கீழே இறங்குங்க. கீழே பாட்டமில் தான் நம்ம போடக்கூடிய காஃபி பவுடரில் இருக்க டிகாஷன் ப்ரூ ஆகி கீழே இறங்கும். இந்த காஃபி ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பித்தளையிலையும் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இன்றைக்கி நம்ம பல இடங்களில் கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு குடிக்கக்கூடாது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபில்டர் காஃபி தாங்க. கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னா மீன் பண்ணுறதுக்கு காரணம் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் முதல்ல காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணிடுறேங்க. காஃபி பவுடரோட அளவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 பங்கு சிக்கரி இருக்கணும். சிக்கரியோட அளவு அதிகமாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் இது ரொம்ப நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தில் உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது வயிற்று வலி வரும், ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அதனால சிக்கரியோட அளவு எப்போவுமே கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பஞ்சர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிகாஷன் கீழே இறங்காது. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படிங்கிறதுல டிகிரி அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலோட அளவு தாங்க. பாலோட அளவு லாக்டோமீட்டர் மூலயமா அவங்க டெஸ்ட் பண்ணும்போது 1, 2, 3 அப்படின்னு அளவு இருக்கும். 3 அப்படின்னா நல்ல திக்கான பால், 1 அப்படின்னா தண்ணி ரொம்பவே அதிகமாக கலந்த பால் அப்படின்னு அர்த்தங்க. அந்த மாதிரி திக்கான பாலில் பண்ணுறது தான் டிகிரி காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி இப்போ இந்த ஃபில்டரில் ஊற்றுறேன். இப்போ இந்த ஃபில்டரில் வரக்கூடிய டிகாஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக உங்களுக்கு குடிக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்கணும் தண்ணி, தளன்னு கொதிச்ச தண்ணி தான் இதில் ஊற்றணுங்க. மிதமான தண்ணியில் ஊற்றுனீங்க டிகாஷன் உங்களுக்கு இறங்காது. இப்போ இமீடியட்டாக அதுக்கு மேலே இருக்க மூடி போட்டு நல்லா அழுத்தி மூடிடுங்க. அப்படி அழுத்தி மூடினீங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா ரீட்டைன் ஆகும். இப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கீழே அந்த டிகாஷன் கொஞ்சமாக அப்படியே இறங்கி ப்ரூ ஆகிடும். இப்போ நல்லா நான் திக்கான ஒரு ஃபுல் ஃபேட் மில்க்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது பாலை நல்லா காய்ச்சிக்கலாங்க. ஆடை கட்டாமல் நல்லா உங்களுக்கு மேலே இப்படி பொங்கி வர மாதிரி பாலை காய்ச்சிக்கணும். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஊற்றிந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகி உங்களுக்கு கீழே நல்ல திக்கான டிகாஷன் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு. இந்த டிகாஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த டிகாஷன், அதனால் ரொம்ப திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. நல்ல ரிச்சாக ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிகாஷன் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல ஒரு ரிச் அரோமாவும் ரிச்சான காஃபி டேஸ்ட்டும் உங்களுக்கு இந்த டிகாஷன் கொடுக்குங்க. காஃபி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கலரோடையும் நல்ல ஃப்ராத்தியாகவும் வர்றதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. அதுக்கு நான் இன்றைக்கி காஃபி டம்ளரும் டவராகவும் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 20% அளவுக்கு நான் காஃபி டிகாஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிகாஷனோட ஸ்ட்ராங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்துங்க. நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் டிகாஷன் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ என்னோடய பாலும் நல்லா பொங்கி வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நான் சொன்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க சுகரையும் காஃபி டிகாஷனையும் ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விடுங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு காஃபியில் நல்லா ஒரு ரிச்சான கலர் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நுர வர மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா நம்ம பால் ஊற்றும் போது நல்லா நுரைச்சி மேலே வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சின பால் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நுர நம்ம ஆத்தாமையே வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஃபில்டர் காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்.
அருமையான ஃபில்டர் காஃபியோட இனியதா இந்த நாள் தொடங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். என்ஜாய் டு த கோர்.